Chennai. First of all, good afternoon to all. இந்த வீடியோ எதுக்குன்னா வேர்ல்டு லாங்கஸ்ட்டு இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் பரதநாட்டியம், அதாவது 200 hours என்னோட டார்கெட். 200 hours நான் ஸ்டாப் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு கிடையாது. 1 டேக்கு 6 hours போல் நமக்கு பிரேக் கிடைக்கிது. அதை வந்து கால்குலேட் பண்ணி நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கிறோம். எல்லா டீட்டெயில்ஸுமே லைவ் லிங்காக நமக்கு ஓப்பன் எவிடன்ஸாக நாங்கள் யூடியூப்பில் லைவ் விட்டுட்ருக்கோம். ஸோ என்னோடய ஏஜ் 16. நான் வந்து 11th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறேன். என்னாலையுமே பண்ண முடியும்னா நிறைய பேராலையும் பண்ண முடியுன்ற ஸ்பிரிட் தான். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணலாமேன்ட்டு இதை எடுத்து பண்ணுறோம். தட்ஸ் ஆல். 23 ஸ்டார்ட் பண்ணோம். டில் டேட் Jan 3 வரைக்கும் இருக்குது. இது மார்னிங் 9:30. பி சுரேஷ் மாஸ்டர் மீஞ்சூரில் இருக்கார். அதுதான் சொல்கிறேனே, இந்த வயசில் இதாகவுமே பண்ண முடியுதுன்னா எல்லாராலையும் நிறைய பண்ண முடியுன்ற ஸ்பிரிட் எல்லாருக்கூடையும் வரணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக, ப்ளஸ் பண்ணணுன்ற ஒரு ஆசை. டான்ஸ்க்கான 3 வயசில் என்னோட இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இப்போ வரைக்குமே நம்மளால் இவ்வளோ பண்ண முடியுதுன்னா போக போக நிறைய பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக ஸ்டார்ட் பண்ணுது. நிறைய பேர் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி இதெல்லாம். நீங்கள் அதில் என்ன ப்ரூஃப் வச்சு பண்ணுறீங்க? அதான் லைவ் எவிடன்ஸ் குரூப்பில் விடுறோம்ல யூடியூப்பில். ஸோ அதுதான் லைவாக யூடியூப்பில் விடுறோம். எப்பப்போ என்னென்ன நடக்குது எல்லாமே அந்த வீடியோவில் தெரியும். லைவ் லிங்க் யூடியூப்பில் ஓப்பனாகவே விட்டாச்சு, யாருனாலும் பார்த்துக்கலாம். மார்னிங் 7 o'clock ஸ்டார்ட் பண்ணோன்னா midnight 2 போல் முடிச்சிடும். ஸோ பிரேக்கில் என்ன மாதிரி ஃபுட்ஸ் எடுத்துப்பீங்க எனர்ஜிக்காக? வெறும் ஃப்ரெஷ் ஜூஸ் மட்டும் தான் குடிப்பேன். தட்ஸ் ஆல். கண்டிப்பாக தெரியும் தான், பட் அதை வெளியே காமிக்காமல் நம்ம ஆடிட்டோன்னா ஜெயிச்ச பிறகு எதுவுமே தெரியாதுல்ல. ஸோ தட்ஸ் ஆல். மெடிக்கல் சர்டிஃபிகேட் எடுத்தாங்க, எல்லாமே குட், நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பண்ணிவிட்டு ஆமாம். சப்போஸ் சம்டைம்ஸ் ஏதாச்சும் ப்ரெஷர் அதிகமாகிடுச்சுன்னா சிஸ்டர்ஸ் வந்து செக் பண்ணிவிட்டு லா புக்கில் என்ட்ரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்துச்சு. ஸோ அப்படி பண்ணதில்லை, என்னை பொறுத்த வரைக்கும் பண்ணதில்லை. சப்போஸ் பண்ணியிருந்தாலுமே அவங்க எவிடன்ஸ் விட்டதில்லை வெளியில். ஓப்பன் எவிடன்ஸ் நான் பண்ணியிருக்கேன் 200 ஹவர்ஸ்க்கானதுன்ற எவிடன்ஸ் கிடையவே கிடையாது. செம்ம சப்போர்ட். ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் நிஜமாக இந்த ரேஞ்சுக்கு வர முடியாது. அவங்க செம்ம சப்போர்ட். ஸோ படிப்பே பேலன்ஸ் பண்ணுவாங்க, டான்ஸே பேலன்ஸ் பண்ணுவாங்க, ஹார்ட் ஒர்க் நல்லா பண்ணுவாங்க. ஸோ நார்த் மெட்ராஸில் இருக்கிறவங்க இன்னும் நல்லா ரீச் ஆகும். நார்த் மெட்ராஸில் நிறைய அச்சீவ் பண்ணுற பசங்களாக இருக்காங்க. ஆனால் வெளியே வரல யாரும். வரணுன்றதுக்காக ஒரு முன்னாடியே இவங்க எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து எல்லாம் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க கண்டி அதுக்கான ஓப்பன் ஃபுட்டேஜ் கொடுக்கல யாருமே. நாங்கள் இது வந்து மறைக்க விரும்பினா ஓப்பன் ஃபுட்டேஜாக கொடுக்குறோம். இதனால நாங்கள் கின்னஸ்க்கும் அப்ளை பண்ணலான்னு இருக்கிறோம். இது ஒரு 8 நாள் 200 hours ஆகும். இது எப்படி நீங்கள் 8 நாளும் வந்து லைவ் பார்த்துட்டே இருந்தால் அது எப்படி உங்களால் அது சமாளிக்க? 12.5 days அங்கிள். 12. ஓகே. 12 நாள் எப்படி உங்களுக்கு அது அச்சீவ் பண்ணணும்னு தோணுச்சு? இது முடியும் சாத்தியம் எப்படி தோணுச்சு? அவங்கள தான் இதை செலக்ட் பண்ணாங்க. என்னால் இதை பண்ண முடியும், நம்ம ஏன் பண்ணக்கூடாது, நம்ம பண்ணால் இந்த மாதிரி எல்லாருமே பண்ணுவாங்க இல்லையா, எல்லாரும் அமைதியாக இருக்கக்கூடாது, அவங்களால முடிஞ்ச திறமையை வெளியே கொண்டு வரணுன்றதுக்காக அவங்க இன்ஸ்பைரிங்காக இருக்காங்க. ஸோ நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், அது ஒரு நல்ல விஷயன்றதுக்காக. எங்களை மாதிரி நிறைய பேரண்ட்ஸ் அதே மாதிரி வெயிட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக எல்லா குழந்தைங்களும் வாய்ப்பு கிடைச்சா எல்லா பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணி குழந்தைங்களை முன்னுக்கு கொண்டு வரணும். இதுதான் எங்கள் எய்ம். எந்த லெவலில் பண்ணுறீங்க? ஸ்டேட் லெவலாக? இன்டர்நேஷ்னல் பேசிக் லெவல் இது. சார், என்னுடைய பேர் யோகராஜ். என்னுடைய மகள் சாய் சுகஸ்திகாவும் நம்மளுடைய சிட்டம்பலத்தை நாட்டிய பள்ளியில் மாணவியாக இருக்காங்க. நாங்கள் முதல்ல வந்து ரொம்ப பெருமைப்படுறோம். எங்கள் வீட்டு பிள்ளை மாலினி, டாக்டர் செல்வி மாலினி அவர்கள் இந்த ஒரு அச்சீவ்மெண்ட் எடுத்திருக்காங்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த 200 மணி நேரம் வந்து இடைவிடாமல் நடனம் ஆடிட்டு இருக்காங்க. இவங்க வந்து உலக சாதனைக்கு போயிட்டுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் பல அவார்டுகளை இவங்க ஏற்கனவே நிறைய வாங்கியிருக்காங்க. நிறைய பதக்கங்களும் பட்டங்களும் நிறைய வாங்கியிருக்காங்க. எங்களை இந்த நாட்டியத்துக்கும் பெருமை சேர்ப்பாங்க. அதனால் எங்கள் பிள்ளைங்களை இந்த நாட்டிய பள்ளியில் சேர்த்துல நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம் சார். ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன்மா.